ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா கேஸ் 137. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா டொமினிக் மால். திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் டொமினிக் மால் அண்ட் கில்லஸ் மார்ச்சன். இந்த திரைப்படத்தில் லியா ட்ரூகன், ஸ்டெஃபனியா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, கேஸ் 137 என்ன கதைக்களம்னு பார்ப்போங்க. இது வந்து பிரான்ஸில் நடக்குது. அதாவது மிக முக்கியமாக ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். சரி, பிரான்ஸ்ல 2018ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லோ வெஸ்ட் புரொடெஸ்ட். எல்லோ வெஸ்ட் புரொடெஸ்ட் என்ன அதுக்கு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எல்லோ வெஸ்ட் புரொடெஸ்ட்னா என்ன நமக்கு அர்த்தம்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல மிக முக்கியமா டிரைவிங்ல இருக்கும்போது, உங்களுக்கு உண்மையாவே எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா, அங்க வந்து எல்லோ வெஸ்ட் கோட் இருக்கும் பார்த்தீங்களா? அத போட்டுட்டு தான் ஓட்டணும் அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட். அத வந்து வியர் பண்ணியிருக்கணும். அப்ப அத பார்க்கும்போது நம்ம வந்து இங்க இதுல வந்து எமர்ஜென்சி இருக்கு அப்படின்றத நாங்க புரிஞ்சுப்போம். அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒரு சட்டமாவே இயற்றப்பட்டிருக்கு இந்த நாட்ல. இப்ப என்னன்னா, அந்த நாட்ல 2018ஆம் ஆண்டு திடீர்னு ஆயிலோட பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆனதுனால இங்க இந்த வரி, ஆயில் பிரைஸு எல்லாம் அது கூட ரைஸ் ஆனதால, இது எல்லாமே மக்கள் மேல வந்து விடியிற மாரி ஆகுது. மிக முக்கியமா டாக்ஸ் வந்து அதிகப்படுத்திடுறாங்க. ஃபியூயல் பிரைஸ் அதிகப்படுத்திடுறாங்க. ஸோ மக்கள் மிகப்பெரிய கஷ்டத்துல வராங்க. மிக முக்கியமா புவர் பீப்பிள் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்பிள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து போராட்டத்த முன்னெடுக்குறாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஏன் அந்த போராட்டத்த முன்னெடுக்கும்போது எல்லோ வெஸ்ட் போட்டு முன்னெடுக்குறாங்களா? எமர்ஜென்சிக்காக தானே சொன்னீங்க. ஆமா, எங்க வாழ்க்கை எமர்ஜென்சி ஆயிடுச்சு. இப்ப இத நீங்க உடனே அவசர கால நடவடிக்கையா இத வந்து நீங்க மாத்தி குடுக்கணும். இத வந்து இந்த வரியெல்லாம் வந்து திரும்ப பெறணுன்றதுக்காக போராட்டம் நடைபெறுது. இந்த போராட்டம் நடைபெறும்போது மிக முக்கியமா போராட்டக்காரர்களுக்கும், போலீஸ்காரர்களுக்கும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, கைகலப்பு, நெறைய இடத்துல வந்து போலீஸ் வந்து அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. இந்த கதைக்களம் அங்க தான் நடக்குது இப்ப. 2018ஆம் ஆண்டு நடக்கிற அதே எல்லோ வெஸ்ட் புரொட்டஸ்ட்ல ஒரு கியோனி அப்படின்ற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸால தாக்கப்பட்டு, அவன் மண்ட அடி வாங்கி மிகப்பெரிய வந்து ஒரு அ மெடிக்கலா ரொம்ப பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்றான். இத கம்ப்ளைண்ட்டா குடுக்கறதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்கிறதுக்கு போலீஸ் தயாரா இருக்கு. பட் போலீஸ் தயாரா இருக்குன்னா, அங்க என்னன்னா ஐஜிபிஎன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அது என்னன்னா, போலீஸையே வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணைக்குள்ளாக்குற விசாரணை பண்ணக்கூடிய ஒரு அவங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி சொல்றதுன்னா வந்து, எப்படி வந்து மக்கள வந்து ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போறோமோ, அதே மாரி போலீஸ்க்கு வந்து ஏதாவது வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னும்போது அவங்க தான் உள்ள வருவாங்க. தட் மீன்ஸ் இது பாசிட்டிவ் நோட்லயும் பார்க்கலாம். அதே மாரி போலீஸ் தப்பு பண்ணாலும் இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஸோ அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் போகும்பொழுது, ஸோ கியோனின்ற ஒரு நபர மையப்படுத்தி இந்த அம்மா அந்த கேஸ் யார்கிட்ட வருதுன்னா, ஸ்டெஃபான் கிட்ட வருது. ஸ்டெஃபன் என்ன பண்றாங்க, கியோனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைய வந்து எப்படி வந்து சால்வ் பண்றாங்க. மிக முக்கியமா டூ த போலீஸ் ஆஃபீசர்ஸ் அ கிட்ட போய் என்ன மாரி பிரச்சனைகள் ஆச்சு? அங்க யார் இந்த பையன் இப்படி ஆனதுக்கு யார் காரணம்? அப்படின்ற ஒரு முயற்சிய முன்னெடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, இவங்க இந்த முயற்சி முன்னெடுக்குறாங்க இல்லைங்களா? முன்னெடுக்கும் பொழுது என்ன மாரி சவால்கள மேற்கொண்டாங்க? உண்மையாவே அந்த பையன் வந்து அடிபட்டதுக்கு காரணம் இந்த போலீஸ்காரங்க தானா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் உண்மையாவே வந்து இது வேணுன்ட்டே சொல்லப்பட்டதா? இல்ல வந்து ஒருவேள வந்து போலீஸ்காரர் உண்மையாவே அந்த பையன தாக்கிட்டாங்களா? போன்ற கேள்விகள கொஞ்சமா அவங்களோட விசாரணை மூலமா கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமானது. இறுதியில கம்ப்ளைண்ட் குடுத்தவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? நியாயம் கிடைக்கலையா? பவர் என்ன மாரி ஒரு பார்ட் ப்ளே பண்ணுச்சு? அப்படிதான் இந்த ஒட்டுமொத்த கதைக்களம். இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, ஆ இந்த கேஸ் 137ல இந்த அம்மா இந்த கேஸ எடுக்கறதுக்கு வந்து ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் ஒண்ணு ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அதாவது அந்த காரணம் இல்லனாலும் அந்த அம்மா அந்த கேஸ் எடுக்க தான் போறாங்க. என்னன்னா சாரி. இங்க கேஸ் குடுக்கப்பட்ட அந்த பையன் வந்து தான் சொந்த ஊருக்காரனா இருக்கிறான். அதாவது வந்து அவங்க பொறந்து வளர்ந்த ஊர்க்காரனா இருக்கான். ஸோ, அதனால அது இன்னும் கொஞ்சம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுது. அது வந்து ஒரு ஒரு அழகான மீட்டரா வச்சிருந்தார் டைரக்டர். ஸோ, அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கரெக்ட்டான ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, படம் பார்க்கும்போது இது இது இந்த விஷயம் வந்து இறுதியில என்ன மாரி போய் முடியுது, அந்த பொண்ணுக்கு எப்படி எதிரா மாறுதுன்ற ஒரு ஒரு பாயிண்ட்டயுமே வந்து டைரக்டர் வந்து கதைக்களத்துக்குள்ள இறங்கி கொண்டு போறாரு. சரி, இந்த படத்த பொறுத்தவரைக்குங்க, இந்த படத்தோட அ ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்லோ பர்ன் தான். நீங்க எடுத்த உடனே விறுவிறுப்பாலாம் படம் போகாது. ரொம்ப ஸ்லோ பர்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் அப்படியே பொறுமையா தான் கதை மூவ் ஆகும். அந்த விசாரணைக்குள்ள படம் போன அப்புறமா, என்டயர் கான்செப்ட்டே வந்து படம் வந்து ஒரு த்ரில்லர் மோடுக்கு போகும். பட் வெரி சட்டில் த்ரில்லரா தான் அது தெரியும். மிக முக்கியமா இந்த படத்தோட எண்ட் தான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். பிகாஸ் இங்க இந்த அம்மா வந்து வாங்கி குடுக்கல அந்த 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 போலீஸ்காரங்களுக்கு தண்டனை குடுத்தாலும் குடுக்கலையோ ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த மகன் உடைய அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. "என்ன பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் அ வெரி
ரொம்ப வந்து ஒரு ஒரு என்னன்னா, ஒரு சாமானியனுடைய ஒரு ஒரு முக்கியமான கேள்வியா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அந்த சீன்ல வந்து கொண்டு வந்திருப்பாரு. டைரக்டர். ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் அது. அதேபோல இறுதியில கதாநாயகி ஸ்டெஃபன இவங்க கார்னர் பண்ற ஒரு பாயிண்ட் வரும். அந்த கார்னர் பாயிண்ட்ட ஸ்டெஃபன் வேற ஒரு ஆங்கிள்ல இருந்தும் பார்த்து சொல்லுவாங்க. இப்படியும் அத பார்க்கலாம்லன்னுவாங்க. தட் வாஸ் ஃபென்டாபிளஸ். அந்த இடம் வந்து ஃபென்டாபிளஸ். அது வந்து டைரக்டர் வந்து அத அந்த வகையில யோசிச்ச இடம் வந்து ரியலி ஃபென்டாபிளஸ். எண்ட் ஆஃப் த டே ஒரு பவருக்குள்ள இருக்கிறவங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்து தே கேன் ஈசிலி எஸ்கேப் ஆர் எல்ஸ் அவங்கள வந்து மாட்ட விடாம கூட பவர் மேலிடம் பண்ணுன்றது தான் தன்னோட பேர காப்பாத்த பண்ணுன்றது தான் அந்த படத்தோட முடிவா இருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஸ்டெஃபானா பண்ண லீட் ரோக்கன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் வெரி நாட் இன்டென்ஸ் அப்படி கிடையாது. வெரி சட்டில் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் இந்த கதைக்கு இந்த படமே சட்டில் த்ரில்லர் தான்னும்போது, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே அவங்க ரொம்ப சட்டிலா தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாவுமே அவங்க நடிச்சிருந்தாங்க. பிகாஸ் ஏன்னா படம் ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்க. கூட கேரக்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாலுமே, படம் ஃபுல்லா அவங்க தான் தெரியிறாங்க. ஸோ அந்த வகையில வந்து அது ரொம்ப ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு இந்த படத்தின் டைரக்டர் டொமினிக் மால். டொமினிக் மால் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் எ குட் ஃபிலிம் மேக்கர். ஏன்னா, அவரோட முதல் படமான ஒன்லி த அனிமல்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு த்ரில்லர் அது. அந்த படத்த ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதே மாரி வந்து த லாஸ்ட் நைட் 12 நைட் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுவுமே வந்து போலீஸ் ப்ரொசீஜரல் படம் தான். அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல படம் தான். அதே மாரி தான் இந்த மறுபடியும் இந்த இடத்துலயே ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் ஃபிலிம் தான் கொண்டு வராரு. பட் ரொம்ப நல்லாவே வந்து படத்த வந்து இயக்கியிருந்தாருன்னு சொல்லுவேன். ரொம்ப ஒரு நடந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி அந்த நைட் ஆஃப் 12 நடந்த கதை தான். சேம் தான் இதிலயும் பண்ணியிருக்காங்க. பட் எடுத்துக்கிட்டு அத விஷுவலைஸ் பண்ணி படம் பார்க்குற ஆடியன்ஸ கட்டி போட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு எங்கேஜிங் செட்டில் த்ரில்லர குடுத்திருக்காருன்றது தான் உண்மை. அண்ட் ஒன் மோர் திங் பொலிட்டிக்கலாவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த படம் பேசியிருக்குன்றத நம்ம வந்து இந்த இடத்துல புரியுது. மிக முக்கியமா பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த போராட்டத்த வெளில அந்த அந்த விஷயத்த வந்து வெளில கொண்டு வந்து ஒரு ஒரு படமா ஒரு மத்த மக்களுக்கு போட்டு போய் ரீச் பண்ண வைக்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம பாராட்டியே ஆகணுங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஜெண்டர் அண்ட் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல உயரிய விருதான பாம் டே நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க கேஸ் 137 படம் பாருங்க. ஒரு நல்ல படத்த பத்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.